தஞ்சை மாவட்ட இயக்க வரலாறு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, விவசாயிகளுடைய, உழைக்கும் மக்களுடைய பொது உடைமை இயக்கத்தினுடைய அகில இந்திய அளவிலான மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய சொத்து. இதை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நூல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய ஆவணங்களை படிக்கிற போது, அது கட்சி திட்டமாக இருந்தாலும் மற்ற வரலாறாக இருந்தாலும், புன்னப்புற வயலார் என்பது குறிப்பிடுவாங்க, தெலுங்கானா குறிப்பிடுவாங்க, மராட்டி மாநிலத்தில் வார்லி பழங்குடியின மக்கள் விடுதலை போராட்டத்தை குறிப்பிடுவாங்க, மேற்கு வங்கத்தில் தேபாக விவசாயிகளுடைய போராட்டத்தை குறிப்பிடுவாங்க. ஆனால் தஞ்சை கீழ்த்தஞ்சை போராட்டத்தை பற்றி குறிப்பு இல்லை. தமிழ்ச்செயல் மட்டும் எழுத சொல்லி 11 வருஷம் ஆகுது. 2005 பார்க்குறப்பெல்லாம் கொஞ்சம் குற்ற உணர்வோடு முடிச்சுடுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜி வீரையன், மறைந்த ஜி வீரையன் அந்த களத்தில் பிஎஸ்ஆருக்கு அடுத்து நின்றவர். அவர்கிட்ட பேசுகிறப்ப அவர் சொல்லியிருக்காரு, என்ன தமிழ் சொல்லி நாங்கள் சாகிறதுக்கு முன்னாடி எழுதி முடிச்சிருங்களான்னு சொல்லி. அவர் இறந்துட்டார். திரு சங்கரையா, அந்த இயக்கத்தை வழிகாட்டிய மகத்தான தலைவர் ஒருவர், அவர் இறந்துட்டார். இப்படி 2005 சொன்னேன். அவர் தேதேன்னு சொல்லிட்டார். 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் கட்சியினுடைய மாநில மாநாடு, நான் மாநில செயலாளராக இருக்கிறப்ப, மாநாட்டு இறுதி நாளைக்கு மாநில குழு கூட்டத்துக்கு முன்னாடி என்னை தனியாக சந்திக்கணும்னு சொன்னார். என்ன தமிழ்னு, இந்த மாநில குழுலேருந்து என்னை விடுவிச்சிருங்க. ஐயோ ஏன்னு கேட்டேன். நான் சொன்னேன், பல பேர் மாநில குழு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க, நீ ஏன் இருக்கிற ஆள் விடுவிச்சிருன்னு சொல்கிறீங்களே? படிக்க முடியல, எழுத முடியல, அதுக்காக தான் கேட்குறேன். நான் எவ்வளோ பேசி பார்த்தேன். நீங்கள் அதுக்கு மீறி நீங்கள் முன்மொழிஞ்சிங்கன்னா மாநாட்டிலேருந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லிவிடுன்னு சொல்லிட்டார், மிரட்டிட்டார். அப்புறம் ஒரு வழியாக 2018 தூத்துக்குடி மாநில மாநாட்டில் கட்சியை நீங்கள் தொடர வேண்டும் கேட்டபொழுது கூட அவருடைய வேண்டுகோளுக்கு அங்கே தமிழ்ச்செல்வன் நாங்கள் வந்து மாநில குழு வந்து விடுவித்தோம் 2018. அதற்கு பிறகு தொடர்ந்து பல பணிகள். இதற்கிடையில் தமிழகத்தில் சிறுகதைகளுடைய ஒரு ஆய்வு நூல் ஒன்று, அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம். எத்தனை பக்கம்? 900 பக்கம். எனக்கு ரொம்ப கோபம். 2005 சொன்னேன், நீங்கள் எழுதலையே. போன ஆண்டு நூலை இதில் நம்ம புக் எக்ஸிபிஷனில் ஹாலுக்குள்ளே வரும்பொழுதே என்கிட்ட பக்கத்தில் உட்காந்து இல்லை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தான். இல்லை ஜிவி இறந்துட்டார், சங்கரே இறந்துட்டார், என்ன மாதிரி டிக்கெட் வந்துடும் போது இல்லை கண்டிப்பாக முடிச்சிடுறேன். அந்த அடிப்படையில் தோழர்களே அவர் தயாரித்து கொடுத்தார். அவர் என்னிடம் தருகின்ற போது 1300 பக்கம் சொன்னார். அதாவது அடித்தல், திருத்தல், சேர்த்தல்னார். இதுக்கு மேலே எங்கே சேர்க்கறது? அப்புறம் 1300 பக்கத்தில் ஒரு 300 பக்கத்தை குறைச்சி அவருடைய வீட்டுக்கு வந்தப்போ, இவைகளையெல்லாம் நான் குறைச்சிருக்கேன் பார்த்துங்க. அவர் பார்த்துக்கல, சரிதான்னு சொன்னார். அதற்கு பிறகு நீங்கள் வரலாற்றை முடிக்கிற போது இன்றைய சூழலில் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயி திரட்டுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு சிறு குறிப்போடு இது பண்ணலாம். அதே போலவே தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன என்று பிஎஸ்ஆர் எழுதிய அந்த நூல் அற்புதமான நூல். அநேகமாக அது வந்து பயனுள்ளதற்கு அடிப்படையில் அநேகமாக இந்த நூலில் வந்து ஃபஸ்ட்டு வால்யூமில் அந்த புக்கை அப்படியே பிரசுரிச்சிட்டார். அந்த அடிப்படையில் தோழர்களே,
அந்த வரலாறு நூல் உருவான வரலாறு சம்பந்தமாக நான் தோழர்களுக்கு சொல்றேன். அப்போ இந்த நூலை பற்றி சொல்லுகிற போது இங்கே கிராமப்புற இயக்கத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இருக்கிறீங்க, இளைஞர்கள், மாணவர்கள், பொது இயக்கத்தில் கட்சி பணியாற்றக்கூடிய பல தோழர்கள் இருக்கிறீங்க. முக்கியமாக தஞ்சை மாவட்ட வரலாறுடைய இயக்கத்தோட வரலாறு முக்கியமான அம்சம் என்பது கட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது அந்த மாவட்டத்து மக்கள் மத்தியில் நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து, அந்நியர் ஆட்சியை எதிர்த்து, தீண்டாமை கொடுமை எதிர்த்து போராடினால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை உருவாக்கியதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியோட வெற்றி. கான்ஃபிடன்ஸ் வரணும்ல. We are able to create confidence among the people of Tanjore district. If you fight, we can win. உங்களுக்காக தான் சொன்னார். அது முதல் அம்சம். நம்பிக்கை உருவாக்கிட்டோம் தைரியமா. அந்த நம்பிக்கை என்பது குருட்டு நம்பிக்கையா அல்ல. அந்த போராட்டத்தை வியூகத்தை வகுப்பதற்கு முன்னதாக குருட்டு நம்பிக்கை அல்ல, அறிவியல் பூர்வமாக மார்க்சிய லெனினிய அந்த கோட்பாட்டின் மூலமாக எப்படி மக்களை திரட்டுவது, யார் நம்முடைய எதிரி, யாருடைய நண்பர்கள் என்ற அம்சத்தை பொறுத்தவரையில் மாசேத்தங்களுடைய 5 தொகுப்பு நூல்களில் ஃபர்ஸ்ட் வால்யூமில் முதல் கட்டுரையே அனாலிசிஸ் ஆஃப் கிளாஸஸ் இன் சைனீஸ் சொசைட்டி, சீன சமூகத்தில் வர்க்கங்களின் பகுப்பாய்வு. அதில் முதல் சென்டென்ஸே நம்முடைய எதிரிகள் யார், நண்பர்கள் யார், இதுதான் புரட்சியோட முக்கியமான அம்சம் சொல்வார். அந்த அடிப்படையில் தஞ்சை மாவட்டத்தில் எதிரிகள் யார், நண்பர்கள் யார், எத்தகைய போராட்டம் என்பது சம்பந்தமாக தோழர் பிஎஸ்ஆர் அவர்கள் 1946ஆம் ஆண்டு அவர் எழுதிய தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன, அவர் அந்த பிரசுரத்துக்கு வர்க்கங்களின் பகுப்பாய்வுன்னு தலைப்பு வைக்கல. தலைப்பு தஞ்சையால் நடப்பது என்ன 1946. அதுக்கு முன்னாடி அந்த லைனில் போராட்டம் நடந்துக்கிட்டு 46 அந்த நூல் எழுதியிருக்கார். அதுதான் பேஸ். இப்போ தஞ்சை ஜில்லாவில் நடப்பது என்ன என்ற நூல் ஒரு சிறு பிரசுரம். சீனிவாச ராவ் அந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்குவியல், குத்தக விவசாயிகள், பண்ணையடிமை, தீண்டாமை கொடுமை, அந்நிய அரசாங்கம், ஊடகங்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க, பல்வேறு அம்சங்கள் குறித்து ரொம்ப அழகா, ரொம்ப சில இடங்களில் இலக்கிய நயத்தோட அந்த பிரசுரம் என்பது அதில் கொண்டு வந்திருக்கார். 47 எழுதுறப்போ எக்கானமிஸ்ட் என்ற ஒரு ஆங்கில இதழினுடைய இது மேற்கோள் காட்டுறார் 46. அந்த அடிப்படையில் அவர் சொல்வது என்பது அந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக கீழே தஞ்சையில் நில குவியலை பற்றி சொல்கிறார். நான் ரொம்ப எடுத்துக்கல. வடபாதி மங்கலம் தியாகராஜ மயிலாருக்கு 15,000 ஏக்கர், குன்னூர் சாம்பசிவருக்கு 6,000 ஏக்கர், அப்புறம் சாம்பசிவ மூலையார் 2,500 ஏக்கர். மடங்கள், கோவில்கள், அறக்கட்டளைகள் 1000, 2000, 5000, 10,000, ஒட்டுமொத்த சாகுபடி நிலங்கள் அனைத்தும் இவங்க கிட்ட தான் இருக்கு. சும்மா 4 ஏக்கர் 6 ஏக்கர் சில விவசாயிகிட்ட இருந்திருக்கலாம். இந்த நிலக்குவியல் ஜீவி தான் சொல்லுவார்.
கீழத்தஞ்சியில் ஊசி குத்துறது கூட வேற ஒரு ஆளுக்கு இடமே இல்லைன்னுவார், பூரா லேண்ட்லார்ட்ஸுக்கு தான்வார் அவருடைய பாணியில். அடுத்து அவர் என்ன சொல்றாரு, எவ்வளோ அழகாக சொல்றார் பிஎஸ்ஆர். அதாவது கோயில் நிலங்கள் இருக்குன்னா அந்த நிலங்களை வந்து பராமரிக்கிறது நிலச்சு வந்தார்கள் கையில் இருக்கு, அவங்க சொந்த நிலம் மட்டும் இல்லை. இத்தகைய நிலக்குவிகள் நிலைச்சு வந்தார்கள் மடங்கள் கோயில்கள் இருக்குன்னு சொன்னா அவர் அழகா சொல்றாரு அவருடைய ஆய்வுல, கிராமப்புறத்தினுடைய சமூக பொருளாதார ஆதிக்கம் என்பது இவர்கள் கையில், அவங்க தான். அவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசு ஆதரவு, 47 பிறகு காங்கிரஸ் அரசு ஆதரவு, 67 பிறகு திமுக ஆதரவு, அப்புறம் அதிமுக ஆதரவு லேட்டர் பீரியட். அப்ப நிலக்குவியல் நிலைச்சு வந்தார்கள் 100%. ஒன்று உயர் சாதியாக இருப்பாங்க, பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ நிலங்கள் அனைத்தும் அப்பர் காஸ்ட் மிடில் லெவல் காஸ்ட் இவங்க கையில் இருக்கு. கோவில் மடம் குளங்கள் இது மடங்கள், இவங்க வந்து விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தானே அந்த ஒட்டுமொத்த சமூகத்தில். அடுத்ததாக குத்தக விவசாயிகள், கோயில் நிலமாக இருந்தாலும் மடத்து நிலமாக இருந்தாலும் நேற்று நிலமாக சாகுபடி குத்தக விவசாயிகள் இருக்காங்க பாருங்க. குத்தக விவசாயிகளில் பெரும்பான்மையினர் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள். இது இரண்டாவது. மூன்றாவதாக பண்ணையாட்கள், நிலமற்ற பண்ணையாட்கள். இவங்க குத்தக விவசாயிகிட்டையும் பண்ணையார்கிட்டையும் வேலை செய்யக்கூடிய பண்ணையாட்கள். இப்ப இருக்கிற விவசாய தொழிலாளருக்கு பண்ணையாட்கள் என்ன வித்தியாசம் சொன்னா, பண்ணையாட்கள் பண்ணை அடிமைன்னு சொல்லக்கூடியவங்க குறிப்பிட்ட நிலச்சுவாந்தார்கிட்ட தான் குடும்பமே வேலை செய்யும், வேற இடத்துக்கு வேலைக்கு போக முடியாது, வேலைக்கு போக மாட்டாங்க. இதுதான். அப்ப நிலம் வரும்பொழுது தோழர்களே, ஈமஸ் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு அழகா சொல்றாரு, லேண்டார்டிசம் இஸ் நாட் ஓன்லி an economic category, it is also social, cultural, political. நிலக்குவியல் லேண்ட்லார்டு நிலச்சு வந்தார்கள் என்பது ஏதோ 50 ஏக்கர் இருக்கு, 500 1000 ஏக்கர் இருக்கு என்பது நிலம் மட்டும் இல்லை, கிராமப்புறத்தினுடைய சமூக பொருளாதார கலாச்சார ஆதிக்கம் அவங்களுடைய கிரிப்பில் தான் இருக்கும். இதை இந்த நிலைமையை அழகாக விளக்குறாரு. அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குத்தக விவசாயிகள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. வருஷா வருஷம் அந்த அந்த நிலச்சு வந்தார் நிலத்தை நீ சாகுபடி பண்ண, ரெண்டு வாரதாரர் குத்தக விவசாயிகள் ரெண்டு தரப்பு இருக்காங்க. வாரம்ன்றதுக்கு அதுக்கு சிஸ்டம் வேறு. அதாவது மொத்தத்துக்கே உங்களுக்கு வந்து வரதில் பார்ப்ப நான் டீட்டெயிலுக்குள்ளே போகல. வாரதார குத்தகை, இந்த வாரதார குத்தகைதாரர்கள் வந்து பெரும்பகுதி நான் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிசியில் இருக்க பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள். இவர்களுக்கு வந்து இந்த வருஷம் குருவை வருதா சம்பா வருதா, நீ நிலத்தை ஓட்டலான்னு சொன்னால் தான் குத்தக விவசாயி நிலத்தில் இறங்க முடியும், உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த என்னுடைய ஆய்வு நூலில் பாருங்கள், ஒரு குத்தக விவசாயி பேசுகிறப்ப என்ன சொன்னார், எப்படிலாம் சுரண்டுறாங்கன்னு சொல்லிட்டே வந்தார். அந்த கிராமத்தில் கூத்துப்பட்டம் நடத்தினா குத்தக விவசாயி அது கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு சொல்லி 1 2 3 சொல்லிட்டு வந்துட்டு, சார் ஒரு 10 இருக்கா பாருங்க, கரெக்டாக 10 வகையில் இப்படி குத்து சுரண்டப்படுறாங்க. குத்தக விவசாய வாரதாரர்கள் இவர்களும் நிலையத்தாக ஒடுக்கப்படுகிறார்கள். பட் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்தவர்கள் ரொம்ப மோசமா, அவங்க வீட்டுக்குடைய பெண்கள் உட்பட நிலைச்சு வந்தவர்களுக்கு எப்படி கொடுமைப்படுத்தப்படுறாங்க. மூன்றாவதாக அடுத்ததாக வந்து பண்ணையாட்கள், தலித்து மக்கள். அநேகமாக அந்த கிழத்தஞ்சிருக்க அந்த தீண்டாமை கொடுமை அந்த வடிவம் தமிழ்நாட்டில் வேற அந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்க முடியாது. தமிழ்நாடு போல இருந்தது. ஒரு குடும்பம்
பண்ணையாளர் அந்த குடும்பம் முழுசும் அந்த ஒரு கிராமத்தில் 30 குடும்பம் 40 குடும்பம் 50 குடும்பம் ஒரு குறிப்பிட்ட பண்ணையார்கிட்ட வேலை செய்வாங்க. ஆண்கள் பெண்கள் விவசாயத்தை வேலை செய்வாங்க. பெண்கள் நடவு கலைக்கு போவாங்க. குழந்தைகள் வந்து மாடு மேய்க்க போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. அது பூரா நூலில் கொண்டு வந்திருக்காரு. பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம்னு மிராசார்கிட்ட காசு கேட்க போனால் மிராசார்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் உதவி வாங்குறதுக்கு, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், உதவி செய்யுங்க. கல்யாணம் பண்ணால் அந்த குழந்தை பிறந்தாக்கா அவன் உங்கள் வீட்டில் தான் மாடு மேய்க்க போகிறான், உங்களுக்கு புதுசு ஆள் கிடைக்கும்ல. பொண்ணு கல்யாணம், அது குழந்தை பிறந்தா உங்கள் வீட்டில் நாங்கள் எங்கே போக போகிறோம்? ஏற்கனவே உங்களுக்கு தோழர்களுக்கு தகவல் தெரியும். கேள்வி கேட்டால் மரத்தில் கட்டி வச்சு அடிக்கிறது, சாட்டையாக அடிக்கிறது, சனைப்போல் ஊற்றுறது, இப்படி நான் அதில் இருக்கு. நான் அதுக்குள்ளே போகலை. இது அந்த ஒரு பண்ணையாளாக பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து அதில் பல விஷயங்களை இது பூரா நரேட் பண்ணுறாங்க. இப்படிலாம் நாங்கள் இருந்தோம். 60களில் போராட்டத்துக்கு கலந்து கொண்டு ஒருத்தர் வர சொல்லியிருந்தேன், வரல. கண்ணையன்னு சொல்லி நாகப்பட்டினம். அப்படி உங்களுக்கு வந்து நிலைச்சார்ந்தால் சுருண்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த குத்தக விவசாயிகள், வாரதாரர்கள், பண்ணை அடிமைகளாக தீண்டாமை கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட தலித்து மக்கள், இவர்களை திரட்டுவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் மாதிரி அவருடைய இதில் புரசத்தை விளக்குறாரு. இந்த அடிப்படை தோழர்களே ஒன்றுபட்ட கட்சியினுடைய மாநிலக்குள் முடிவெடுத்த போது 40 துவக்கத்திலே பிஎஸ்ஆர் அங்கே போகிறார். அந்த விவசாய அரங்கத்தில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் மட்டுமல்ல, ஒருவர் கட்சி நமக்கு ஒரு வேலை கொடுக்கின்ற போது, வேலை ஏற்றுக்கொள்கிற போது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு சிறந்த ஒரு முன்னுதாரணம், ரோல் மாடல் பிஎஸ்ஆர். விவசாய அனுபவம் கிடையாது. கர்நாடக மாநிலத்தில் தென்கனராவில் சவுத் கனராவில் பிறந்தவர். பெங்களூரு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தார். கல்வி நிலைமைட்டு வெளியேறுங்கள், போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள், சுதந்திர போராட்டத்தில் இருந்து காந்தி அறிவில் விட்ட போது பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்தவர். ஒன்றுபட்ட சென்னை மாகாணம். கட்சி முடிவுன்னு அங்கே போக சொன்னது. திக்கி திக்கி பேசுவார், தமிழ் எழுது படிக்க தெரியாது. போனது 40களில், இறந்து 1961. தோழர்களே, 20 ஆண்டுகளுக்குள் அந்த மண்ணியை புரட்டி போட்டோம். அவருடைய தனிப்பட்ட ரோல் இருக்கு, கட்சிக்கு ரோல் இருக்கு. மண்ணியை 20 ஆண்டுகளுக்குள் 52 தேர்தல் அவர் போட்டியிடலை, 57 தேர்தல் போட்டியிடலை, 61 மாநில அளவான விவசாயத்து மறியலில் கலந்து கொள்ள அதுக்காக பணியாற்றி உங்களுக்கு 61 இறந்துட்டார். நான் அந்த புக்கு கேட்டேன், கிடைக்கல. என்சிபிஹெச்சில் போட்டாங்க. தஞ்சை நகரத்தில் இறந்து திருத்துறைப்பூண்டி கொண்டு போகிறாங்க. இரங்கல் கூட்டம் காலை 2:30 மணிக்கு முடிஞ்சது. ஆகவே அப்படிப்பட்ட பிஎஸ்ஆர் பூரா ஸ்டடி பண்ணி போகும்போது களப்பாலில் ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க. களப்பால் குப்பு தான் வரவேற்புக்கு வந்து நேசி கலந்துக்கிறார். அங்கே தான் பேசுகிறார். அவனும் மனுஷன், நீயும் மனுஷன், நிலைச்சார்ந்த மனுஷன், நீயும் மனுஷன். அவனுக்கு 2 கை, உனக்கு 2 கை, அவனுக்கு 2 கால், உனக்கு 2 கால், அவனுக்கு 2 உனக்கு 2 கண்ணு. அவன் மட்டும் 10 மாதம் பொறுமாதான், நான் மட்டும் 8 மாதம் 9 குறைப்பிரசவமா, அடித்தா திருப்பி அடிங்கன்னு அந்த கோஷத்துக்கு முதல்ல கொடுத்தவர் வந்து பிஎஸ்ஆர் தான். கூட்டத்தில் அந்த மக்கள் மொழியில் பேசியிருக்கார். அப்புறம் தென்பறையில் கொடியேற்றுறாங்க. அப்படி தென்பறையில் கொடியேற்றுகிற போது அங்கே உள்ள குத்தக விவசாயிகள் போராட்டம் தான் முதல்ல நடந்த பிரம்மாண்டமான போராட்டம். குத்தகை விவசாயிகளுக்கு நெல் அது அறுவடை செஞ்சு அளந்து நெல் மூட்டை கொண்டு போய் நிலைச்சுவாந்தார்கள் குடோனில் அவன் கொண்டு போய் அடுக்கின பிறகு அவன் நிலத்தை கொடுக்கறதான் வாங்கிட்டு வரணும். குத்தகை கூடுதலை கேட்குறாங்க, முடியாதுன்றான். போராட்டம் சொன்ன உடனே கொளுத்தறகு சாகுபடியை கொடுத்தறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இவங்க தடுக்கிறாங்க. போராட்டம் மோதல் நடக்குது, பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கூடுதலாக குத்தகை கொடுக்கணும்னு ஒப்பந்தம் ஏற்படுது.
அப்போ முதன்முறையாக குத்தக விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்ற பிறகு காட்டு தீ மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் செங்குடி தான் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லி பெரிய அளவுக்கு மாவட்டம் பூரா போகுது. பரவலாக கம்யூனிஸ்ட் கட்சி கொடியேற்றுறாங்க. குத்தக விவசாயிகள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த விவசாயிகள் மட்டுமல்ல, தலித்து மக்கள் உள்ளிட்டு நமக்கான கொடி இதுதான், நமக்கான கட்சி இதுதான், நமக்கான சங்கம் இதுதான், நமக்கான தலைவர் இவர் தான். தொடர்ந்து பல போராட்டம் நேரத்துக்கு விரும்பலை. ஆகவே நீங்கள் இதில் யோசிக்க வேண்டியது, குத்தக விவசாயிகள் வாரதாரர்கள் அவர்களுடைய அவர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவருடைய பொருளாதார கோரிக்கையாக நிலச்சுவார்ந்தருக்கு எதிராக போராடக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் அடிமைகள் அல்ல, மனிதர்கள். நாங்கள் ஒடுக்குமுறை கூடாது, அடக்குமுறை கூடாது, சுதந்திரம் வேணும், கேள்வி கேட்போம், சாட்டையால் அடிக்கூடாது, சாணிப்பாலத்து கூட, இப்படி மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. வேறு வழியின்றி மன்னார்குடி நகரத்தில் நடந்த முத்தர் பேச்சுவார்த்தையில் களப்பால் குப்பு போகிறாரு. மன்னார்குடி அமிர்தலிங்கம், நம்ம போர்ட்ரஸ்ட் இன்ஜினியர் ரவீந்திரனுடைய அப்பா அமிர்தலிங்கம் போகிறாரு. பேச்சுவார்த்தை நடக்குது. அதை முதன்முறையாக 40களின் துவக்கத்தில் இந்த சாணிப்பா சாட்டையடி கொடுமை இதுவரை வந்து ஒழிக்கப்படுகிறது என்று எழுத்து மூலமாக ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. மிராஸ்தார் வந்து இந்த இது வடபாதி தியாகராஜ மேலே போயிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யார் பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னோன்னே வெளியே வந்து சாட்டால் அடித்து முதுகில் அடி வாங்கின ஆள் நிற்கிறாங்க பாருங்கள். அடிச்சுட்டு வந்து காமிச்சிருக்காங்க இந்த ஆர்டிஓ கிட்ட பாருங்கள் முதுகில். அந்த நகல் கிடைக்கல, ஒருவேளை ஆர்கியூஸில் முயற்சி பண்ணா இருக்கலாம். தோழர்களே, இப்படிப்பட்ட இந்த போராட்டம் நம்ம கவனிக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று, பொருளாதார கோரிக்கைகளுக்காக குத்தகைக்காக குத்தகை விவசாயிகள் வாரதார்கள் பொருளாதார கோரிக்கைகளும் தீண்டாமை ஒழிப்பும் 2 கோரிக்கைகளும் இணைந்து நடத்தின போராட்டம் என்பது மிகப்பெரிய படிப்பினை. தீண்டாமை ஒழிப்புக்காக மட்டுமல்ல, அல்லது விவசாய தொழிலாளருடைய பொருளாதார கோரிக்கைக்காக மட்டுமல்ல, இது 2ஐயும் சேர்த்து. 1 2 தீண்டாமை ஒழிப்புக்காக நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தலித்து மக்கள் மட்டுமல்ல, தலித் அல்லாதவர்களும். அந்த போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு அடிப்படை காரணம் தீண்டாமை ஒழிப்புக்காக, தீண்டாமை கொடுமைக்கு எதிராக தலித்து மக்களும் தலித் அல்லாதவர்களும் இணைந்து நடத்திய போராட்டம் தான் வெற்றிக்கு வழிவகுத்தது. 2 பொருளாதார கோரிக்கைகளும் நிலப்பரப்புத்துவ சுரண்டலுக்கு எதிராக, பண்ணை அடிமைக்கு எதிராக 2ம் சேர்த்து என்பது வெற்றிக்கு அடிகோலியது. மிகப்பெரிய படிப்பினை. நிறைய பல விவரங்களுக்கு நான் போகலை. ஒரு கட்டத்தில் மணில கந்தசாமியும் அமிர்தலிங்கத்தையும் தஞ்சை மாவட்டத்தை வெளியே திருச்சி மாவட்டத்துக்கு நாடு கடத்துற மாதிரி போக சொல்கிறாங்க, அனுப்பிடுறாங்க அன்றைய நிர்வாகம். இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்புறாங்க, எதுக்கு நாடு கடத்துறீங்க உங்களை? இப்படி தோழர்களே, இதில் நிறைய தியாகம், அடித்தடி மறுபடி கொலை எடுக்கிறது, கொலை நடக்குது, திருப்பி அடிக்கிறாங்க. இப்படி உங்களுக்கு வந்து அந்த டீச்சர்களை போகல புத்தகத்தில் இருக்க சில விஷயங்களை அவர் பேசுவார். 46 காங்கிரஸ் கவர்மெண்ட் ஸ்டேட்லேயும் அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு மிராஸ்தார்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. அது பல விவரங்கள் இருக்கு. பண்ணை அடிமை முறை என்று ஒழிக்கப்படுது. குத்தக உரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. அப்போ இந்த பிறகு 47க்கு பிறகு அடுத்து நடந்த தமிழ்நாட்டில் நடந்த மாநில சட்டமன்ற தேர்தல், ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது சட்டபூர்வமாக பண்ணை அடிமை ஒழிக்கப்பட்டது. எப்படி கொண்டு வரதன் அடிப்படையில் தோழர்களே, 1952 பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் என்ற சட்டத்தை நிறைவேற்றி தஞ்சாவூரில் போய் உங்களுக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் ராஜாஜி. ரொம்ப கிளவராக என்ன பேசுறாருன்னா, specter of communism is
அட்டாக்கிங் யூ. மார்க்ஸனுடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ வரும் பாருங்க, கம்யூனிஸ்ட் போதம் என்பது ஐரோப்பாவை ஆட்டி கொண்டிருக்கிறது. இங்கே என்ன பண்ண, இந்த கம்யூனிஸ்ட் போதம் என்பது உங்களை ஆட்டி கொண்டு இருக்கிறது. நிலச்சம் சொல்கிறாரு, தயவுசெய்து நான் சொல்கிறது கேளுங்க, இந்த சட்டத்தை ஏற்றுக்குங்க, அமலாக்குங்க. அந்த சட்டத்தை வந்து அதிகாரபூர்வமாக வந்து ஒரு விவசாய தொழிலாளி குடும்பம் வேறு மிராஸ்தார்கிட்ட வேலை செய்யணுமா, வெளியூரில் போய் வேலை செய்யணுமா, வேறு மாவட்டத்துக்கு போகணுமா, தடை இருக்கக்கூடாது, அவரை விடுவிக்கணும், விடுதலை பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்கும் சொல்லக்கூடாதுன்னு அதிகாரபூர்வமாக அந்த பணியாளர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு சரத்து. குத்தகைகள் பாதுகாப்புக்கு இன்னொரு சரத்து 1952. இந்த இடத்துல தோழர்களே, லெனினுடைய நிலச்சோந்தார்னா யாரு, விவசாய தொழில்னா யாரு அப்படின்னு லெனினுடைய அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் கேபிட்டலிஸ்ட் நூலில் இருக்கு. அந்த லெனினுடைய மேற்கோளை காட்டாமலேயே ஜீவனை எழுதின புக்கில் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. லெனின் மேற்கோளை காட்டல, ஆனால் லெனின் சொன்ன கருத்தை அவர் புக்கில் கொண்டு வரார். ஹூ இஸ் அன் அக்ரிகல்ச்சர் லேபரர், யார் விவசாய தொழிலாளி? லெனின் என்ன சொல்றாரு? அக்ரிகல்ச்சர் லேபரர் இஸ் ஃப்ரீ இன் எ டபுள் சென்ஸ். ஃப்ரீ ஃப்ரம் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃப்ரீ டு செல் ஹிஸ் லேபர் பவர். விவசாய தொழிலாளி யார் என்றால் அவருக்கு நிலம் இருக்காது, ஃப்ரீ ஃப்ரம் மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஃப்ரீ டு செல் ஹிஸ் லேபர் பவர். அவருக்கு நிலம் இருக்காது, ஆனால் எங்கே போய் வேலை செய்யணும்னாலும் அவங்க செய்யலாம். இதுதான் லெனின் வந்து விவசாய தொழிலாளி கொடுத்த டெஃபினேஷன். அது அப்படியே ஜீவி வந்து ஒரு புக்கில் எழுதுறார். தோழர்களே, பி சுந்தரையா கட்சியினுடைய பொய்ச்சாக இருந்தபோது அவரே பர்சனலாக தலையிட்டு ஆந்திராவில் 2 கிராமத்தை சர்வே பண்ணியிருக்கார். 1976 ரொம்ப ரேர் புக் இது, புத்தகமாக வந்து விவசாய சங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுலேயும் அந்த விவசாய தொழிலை மற்ற விஷயத்துக்கு கொண்டு வரார். அப்போ 52 அதுக்கு முன்னாடியே விவசாய தொழில் ஆகிட்டாங்க, பண்ணை அடிமையில் விடுவிச்சுட்டாங்க. ஆனாலும் பல வடிவங்களில் தீண்டாமை குடிமை தொடர்கிறது, பல வடிவங்களில் பிரச்சனை தொடர்கிறது. அவங்க விவசாய தொழிலை மாறின பிறகு அடுத்து அவங்க கோரிக்கை என்னன்னா கூலி உயர்வு. அப்படி கூலி உயர்வு போராட்டம் என்பது 50களில் துவங்கி 60 வரையில் மிகப்பெரிய போராட்டம். அந்த ஒட்டுமொத்த கிழத்தஞ்ச போர்க்களமாக நிற்கும். ஜெயின் அப்படி 60, நான் ரொம்ப டீட்டெயில் 1960 வருகிற போது தான் 67, 65, 64 போராட்டம் நடக்குது. 67 டிஎம்கே ஆட்சிக்கு வராங்க. மீண்டும் விவசாயத்தோட கூலி போராட்டம் நடக்குது. 68 கீழத்தஞ்சு முழுவதும் கூலி போராட்டம் ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கிற நேரத்தில் அந்த விவசாய தொழிலாளிகள் இயக்கத்தை, கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒடுக்குவதற்காக கோபாலகிருஷ்ண தலைமையில் நெல் உற்பத்தியாளர் சங்கம் என்ற நிலச்சுவாந்தரோட சங்கத்தை அவர் உருவாக்குறார். ஒரு ஊரில் விவசாய தொழிலாளர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா வெளியூர்லேருந்து ஆட்கள் கொண்டு வந்து வேலை செய்ய வைக்கிறது. இப்படி அந்த போர் எல்லா இடத்தும் தகராறு, அடிதடி, எந்த அளவு கொடுமைன்னு சொன்னால், கேக்கரைன்னு ஒரு ஊரில் வந்து ராமச்சந்திரன், அவர் வந்து பிசி பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர், அவர் ஒரு சிறு மிராஸ்தாரர். அவர் என்ன பண்ணுறாரு, விவசாய சங்கம் கம்யூனிஸ்ட் கட்சி வைக்க கோரி கூலி வேறு கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிட்டார். ஒரு சிறு மிராஸ்தாரர் கம்யூனிஸ்ட் கட்சி வச்ச கோரிக்கை, வீத்தோசா வச்ச கோரிக்கை, கேக்கர் கூலி கொடுக்க அறிவிச்சதுக்காக அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கம் அவரை அடிச்சு கொண்டுட்டாங்க. அது அந்த அந்த கூலி போராட்டம் மட்டும் மிகப்பெரிய வரலாறு. ஆவராணி புதுச்சேரின்னு நாகப்பட்டினத்துலேருந்து பக்கம் ஒரு 8-10 கிலோமீட்டர் தான் இருக்கும். 2 தனித்தனி ஊராட்சி இருக்கும். அங்கே விவசாயத்தோட ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. நெல் உற்பத்தியாளர் குண்டர்கள் அங்கே போயிட்டாங்க, போலீஸ் போயிடுச்சு. அப்படி மறியல் பண்ணக்கூடிய, வெளியூர் ஆட்கள் மறியல் பண்ணக்கூடிய பெண்கள் 35 பேர் கைது செஞ்சு கீழ்வேளூர் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப் கொண்டு போயிட்டான்.
சிக்கல் கிராமத்திலேருந்து பக்கிரி கிளைச்சலாளர் அவர் வந்து அந்த ஆவராணி புதுச்சேரிக்கு போகிறார். சிக்கல் என்பது நாகப்பட்டினம் திருவாரூர் இடையில் இருக்கும். நாகப்பட்டினம் போய் 3 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மெயின் ரோடு இருக்கக்கூடிய ஊர் சிக்கல். பக்கிரி கட்சி சிபிஎம் கிளை செயலாளர் அவர் அந்த கிராமத்துக்கு ராகவல் கேட்டு போயிட்டார். வெளியூர் ஆள் வராமல் தடுக்கிறாங்க, ஸ்ட்ரைக் நடக்குது, போலீஸ் போயிடுச்சு, தகராறு நடக்குது. இவர் போகிறார். கேள்விப்பட்டு 1000 பேர் கூட்டிட்டாங்க, 50 பேர் போலீஸ், 35 பெண்களை அரெஸ்ட் பண்ணி கீழ்வேலூர் ஸ்டேஷனில் வச்சிருக்கிறோம். சிக்கல் பக்கிரி போகிறார். என்ன சொன்னாங்கன்னா, போலீஸை சுற்றி வளைச்சி கேரோ பண்ணி கைது செய்யப்பட்ட எங்கள் வீட்டு பெண்களை விடுதலை பண்ணாதான் உங்களை விடுவோம். போலீஸ் கையில் துப்பாக்கி இருக்குது, ஆயுதம் இருக்குது, விவசாயிகள் மத்தியில் ஆயுதம் இருக்குது, கேரோ பண்ணிட்டாங்க. எஸ்பிகிட்ட கேட்டால் எஸ்பி சொல்லியிருக்காரு ஃபயர் பண்ண. இல்லை சார், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து நிறைய உயிர் சேதம் ஏற்படும், வேறு வழி இல்லை. அதற்கு பிறகு அவங்க சொன்னது கேட்டு அந்த 35 பெண்களையும் இங்கே விடுதலை செஞ்சு இந்த கிராமத்துக்கு கொண்டு வந்த பிற்பாடு தான் கேரோவை நிறுத்தி போகிறாங்க. அந்த போராட்டத்தை கலந்து கொண்டவர் சிக்கல் பக்கிரி. போலீஸ் சொல்கிறான் சுடுன்னு சொல்கிறான், சட்டை கைட்டிக்க சுடுன்றார். இது அக்டோபர் மாதம் இந்த போராட்டம் 68. நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பாலசுப்ரமணியம் அந்த போராட்டம் நடக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த மாநில சேர போகிற அந்த ஊருக்கு மாவட்டத்துக்கு நாகப்பட்டினத்தில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் கலந்து சிக்கல் பக்கிரி சொந்த ஊருக்கு வராரு. அவர் கொண்டுட்டாங்க. சிக்கல் பக்கிரின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் நாகப்பட்டினம் போகிற வழியில் வந்து அவருடைய சிலையை அந்த கட்சி அலுவலகத்தில் வச்சுருப்பாங்க. இப்படி அப்போ அந்த 68 பல கிராமங்களில் போராட்டம் நடக்குது, அடிதடி நடக்குது, மர்டர் நடக்குது, தகராறு நடக்குது. அந்த பின்னணியில் தான் வந்து வி மீனாட்சி சுந்தரம்னு திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை வழியை போகிற வழியில் அருந்தோம்புலம்ன்ற கிராமத்தை சார்ந்த வி மீனாட்சி சுந்தரம். அவர் நாகை தாலுக்கா கட்சி செயலாளர், சிபிஎம் செயலாளர். அவர் அண்ணாதிரிக்கு எழுதுகிறார், இந்த நெல் உற்பத்தி சங்கம் பல இடங்களில் தகராறு பண்ணிகிட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. வெண்மணி கிராமத்தை கொளுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது கடிதம் எழுதுகிறார். பிஆர் பார்த்து அங்கே அந்த போயிட்டு எங்களுக்கு வந்து இது மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாம் தாக்குறாங்க, பாதுகாப்பு கூட சட்டம் ஒழுங்கு மோசம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த பின்னணியான தோழர்களே, அந்த வெண்மணிக்கு பக்கத்தில் இருக்கைன்னு ஒரு கிராமம் இருக்குது. முதல்ல அதுதான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வெண்மணியே 68 டிசம்பர் 25 மிராஸ்தாரர்கள், குண்டர்கள், போலீஸ் வேணி எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து அடிக்கிறாங்க, பக்ஷாட்டு சுடுறாங்க, கொளுத்துறாங்க. அச்சப்பட்டு வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த ராமியான் குடிச்ச குளிப்பு பூந்தப்போ தான் வெளியில் தாப்பா போட்டு கொளுத்துறாங்க. அதுக்கு முன்னதாக நிலைச்சார்ந்த குண்டர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சொல்லுங்கள், நீங்கள் கேட்குற கூலி கொடுத்துட்றோம், இங்கே பறந்துக்கிட்டு இருக்கிற இந்த கொடியை இறக்குங்க, எங்கள் கொடி ஏற்றுங்க. அந்த வெண்மணி கிராமத்து மக்கள் சொன்னாங்க, நாங்கள் மனுஷன் நிமிந்து நிற்கிறது என்பது இந்த கொடி நடத்தின போராட்டத்தால் தான். எங்கள் உயிரே போனாலும் கொடி இருக்கிறதே பேச்சுக்கு இடம் கிடையாது என்று சொன்ன பிறகு தான் அந்த குடிசையை கொளுத்துறாங்க. கேரளாவில் கொச்சி எர்ணாகுளத்தில் கட்சி மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. கேள்விப்பட்டு தொழில் பி ராமூர்த்தி, கேஆர் ஞானசம்பந்தம், இந்த மீனாட்சி சுந்தரம் அவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஜிடி நாய்கிட்ட கார் எடுத்துக்கிட்டு நேராக பிஆர் வந்து களத்துக்கு போயிட்டார். அங்கே உள்ள எஸ்பி உள்ளே போகாதீங்க தடுக்கிறான். எங்கள் வீட்டு ஜனங்களை கொளுத்துறதுமில்ல, எவன்டா தடுக்கிறேன்னு சொல்லி தட்டிட்டு உள்ளே போய் அதுக்கு பிறகு தோழர்களே நம்ம வந்து இயக்கத்தை நடத்தினோம், கண்டனை கடந்து ஜோதிபாஸ் வந்தார், பிடிஆர் வந்தார். இதெல்லாம் 68க்கு பிறகு நான் அதுக்குள்ளே போகலை. இதில் இன்றைக்கி அரசாங்கம் என்ன பண்ணிச்சு பற்றதெல்லாம் வந்து புக்கில் நீங்கள் படிக்கலாம். அதற்கு பிறகு அப்போ அந்த நிலைச்சார்ந்த அந்த நெல் உற்பத்தி சங்கத்தினுடைய அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியை அழிப்பது. அப்போ அந்த மக்கள் வந்து நீ கேட்ட கூலியை கொடுக்குறேன், கொடி இறக்குன்னு சொல்கிறப்ப முடியாது,
மனுஷன் நிமிர்ந்து நிற்கிறதுக்காக போராடி இந்த கொடியை சொல்லும் பொழுது ரெண்டு பிரச்சனை இருக்கு. கூலி பிரச்சனை மட்டும் இல்லை, தீண்டாமை கொடுமை என்ற அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுறது தான். தீண்டாமை ஒழிப்புக்காக, பொருளாதார கோரிக்கைகளுக்காக போராடக்கூடிய இது ஒடுக்குவது என்பது நிலச்சுவாந்தர்களுடைய நோக்கம். அவங்களுக்கு ஆதரவாக போலீஸ் தகராறு நடக்கிறப்போ போலீஸ் கிராமத்துக்கு போச்சுன்னா மிராசாரி வீட்டில் தங்கியிருப்போம், அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவான். தொடர் பிஎஸ்ஆர் பிரசுரத்தை எழுதுறாரு, ஜெகஜீவன் ராம் தஞ்சை மாவட்டத்துக்கு போய் மிராசாரி வீட்டில் சாப்பிட்ருக்காரு. சென்ட்ரல் மினிஸ்டர் அடிப்படையில், அந்த அடிப்படையில். ஆகவே அப்படி மிகப்பெரிய அந்த நாடு பூரா இயக்கம் நடக்குது. அப்புறம் உங்களுக்கு கணபதியா பிள்ளை கமிஷன் அமைக்கிறாங்க. அதில் நம்ம கட்சி சிபிஐ எல்லாம் நம்ம கோரிக்கை சம்மந்தமாக கொடுக்குறாங்க. அதனுடைய அறிக்கையில் என்ன வருதுன்னு சொன்னால், இந்த நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாயத்தில் தங்கி இருக்கக்கூடிய அந்த இடங்கள், மனைகள் அனைத்தும் நிலச்சொந்தார்களுக்கு சொந்தம், மடங்களுக்கு சொந்தம், கோயிலுக்கு சொந்தம், அனைத்தையும் அவர்களுக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லி அவர் பரிந்துரை பண்ணி தோழர்களே 1,80,000 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. 1,80,000 குடும்பங்கள். நம்ம மனைப்பட்டாவுக்கு மறியல்னு சொல்லி அறிவிச்சப்ப கலைஞர் முதலமைச்சர் அப்படி சொன்னார், இவங்களுக்கு ராமகிருஷ்ணன் தெரியாது, மணல் கந்தசாமி சொன்னார், பேனாமையினால் சாதிக்குது, ரத்தத்தினால் சாதிக்க முடியாது, பேனாமையினால் முதலமைச்சர் சாதித்தாரு, பட்டா கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு அறிக்கை விட்டார். அப்புறம் நாம் சொன்னோம், பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற தீர்மானத்தை முன்மொழி நிறைவேற்றது பிரைம் மினிஸ்டர் ஆட்லி. அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆட்லின்னு சொல்லலாமா? அப்புறம் விட்டார். அந்த போராட்டத்தின் விளைவாக 1,80,000 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா. அடுத்து 1961 பிஎஸ்ஆர் தலைமையில் நில உச்சவரசு எடுத்து நில விநியோகம் செய்ய வேண்டும் நடத்த போராட்டத்தின் பின்னணியில் அடுத்து பல போராட்டம் நிலத்தை உபரி நிலத்தை விநியோகம் பண்ணுங்க. அந்த கணபதியா பிள்ளை கமிஷனுக்கு பிறகு மாநில அரசாங்கம் முதன்முறையாக தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்ற சட்டத்தை கொண்டு வராங்க. 1,80,000 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படுது. அடுத்ததாக தொடர்ந்து உபரி நிலையத்தை விநியோகம், தொடர்ந்து போராட்டம் நடத்தி அவர் அடியில் தகராறு மறு நடந்த தோழர்கள் கிட்டத்தட்ட நம்ம ஆட்சிக்கு வரல, அமைச்சராக இல்லை. அந்த கீழே தஞ்சையில் மட்டும் 3 லட்சம் ஏக்கர் நம்முடைய முயற்சியால் உபரி நிலம் விநியோகம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்தில் ஒரு படிப்பனையாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தீண்டாமை ஒழிப்புக்காக போராடினாலும், விவசாய தொழிலாளிகள் அந்த விவசாயத்திட்ட நடத்தக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய படிப்பனை என்பது இதில் இருக்குது. தோழர்களே, அந்த ஒட்டுமொத்த நடந்த போராட்டத்தில் பல்வேறு கிராமங்கள், ஒவ்வொரு கிராமத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வரலாறு இருக்குன்னு சொன்னேன். காஞ்சிவாயின்னு மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு கிராமம் இருக்குது. தீண்டாமை ஒழிப்புக்காக நிலத்த கொடுமைகள் நடந்த போராட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க, சிறையிலேருந்து விடுதலை வராங்க. அந்த விடுதலையாகி வந்த தலைவர்கள் தான் தொடர்ந்து 10-15 வருஷம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. அதில் ஒருத்தர் தலித்து சம்பா ராமசாமி, இன்னொருத்தர் நல்லக்கண்ணு பிசி, இந்த தலைவர் இல்லை. ஆகவே நடந்த போராட்டம் அனைத்தும் தலித்து மற்றும் தலித்து அல்லாதவர்களும் பொருளாதார கோரிக்கைக்காக மட்டுமல்ல, தீண்டாமை கொடுமை எதிர்த்து இந்த மகத்தான போராட்டம் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய இதில் பல்வேறு அம்சங்கள். தொடர் தமிழ்ச்செல்வன் எழுதினா உங்களுக்கு இப்போ நாம் எழுதினா கட்டுரையாக இருக்கும், ஆய்வு கட்டுரையாக இருக்கலாம். தமிழ்ச்செல்வனை பொறுத்தவரையில் அவர் இலக்கிய நயத்தோடு ரொம்ப முக்கியம். வாட் இஸ் டு பி டன், லெனின் எழுதிய அந்த பிரசங்கம் இருக்குது பாருங்கள். வாட் இஸ் டு பி டன் என்பது ரஷ்யா ஒரு நாவலுடைய தலைப்பு. அப்படி ஒரு நாவல் இருக்குது, அதை வச்சு அந்த புக்கு ஆக அந்த அடிப்படையில் ஒரு இலக்கிய லிட்ரரி வேல்யூ மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகால வரலாற்றை தொகுத்து எழுதியிருக்காரு. இன்னும் கூட பல நூல்கள் எழுதலாம். அந்த அடிப்படையில் இந்த விழாவின் சார்பாகவும் கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு மகத்தான பொக்கிஷத்தை செழுமைப்படுத்த நமக்கு அளித்திருக்கக்கூடிய தமிழ்ச்செல்வனை மீண்டும் பாராட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூலை மக்கள் மீது எடுத்து செல்லணும்.
பாரதி புத்தார் என்பது 10ஓடு 11வது பதிப்பகம் அல்ல. வாசிப்பை ஏக்கமாக மக்கள் மீது கொண்டு செல்லணும். தோழர்களே, இன்னும் பெருமளவு நான் வெற்றி பெறவில்லை. பாரதி வெளியிடக்கூடிய நூல்களில் 5% நூல்கள் மட்டுமே இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாங்குறாங்க. 95% இயக்கத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் மீது தான் போகுது. ஆகவே வாசிப்பு இயக்கமாக மாற்றுவது, இந்த பொக்கிஷ மக்கள் மீது எடுத்து செல்வது, அத்தகைய பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.